என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன தப்பு செய்யறோமோ அது வந்து இருந்தாலும் அதுல இருந்து அந்த பிண்டம் தான் வந்து நம்ம பரம்பரை எல்லாம் அனுபவிக்கிறது. ஆனா நம்ம வந்து நல்ல யோசிச்சு பாருங்க, நல்லது ஒரு சூட்சமான விஷயம் சொல்ற பாருங்க. இப்போ பிறந்ததுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணா ஒருத்தக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த பிறந்ததுல இருந்து 30 வயசு நீங்க செஞ்ச பாவம் முதல் புள்ள பெற்றக்கிறான் பாருங்க, அந்த பாவம் போனா அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா மூத்த பையனுக்கு சேஷ்ட பாவம்னு சேர்த்து தருவாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச பார்த்தா அதை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி. அதனால வந்து இது என்னன்னா அடுத்தது வந்து 2வது பிள்ளை பேசும்போது ஒரு 2 வருஷத்துலயே பிறந்துடும். இது 2 வருஷம் யோகி வந்து தப்பே பண்ணதுக்கு சுகமா வரும். முத புள்ள சோத்துக்கு நாட்டு கிடைக்கும், 2வது பிள்ளை சுகமா வரும். அப்ப செஞ்ச பாவம் தானே அனுபவிக்குது. இது அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த முதல் புள்ளியா பிறக்கிறவங்க முக்காவாசி பாருங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அப்பா அம்மா அந்த பாவம் கூட அவன், அதாவது இதுல வந்து ஒருத்தர் 3 பாவத்தை சுமக்கிறான். அம்மா செஞ்ச பாவம், அப்பன் செஞ்ச பாவம், தான் செஞ்ச பாவம். அப்ப 30 வருஷத்து பாவத்தை அம்மா செஞ்சது அப்பன் செஞ்சு எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அந்த பாவம் பூரா அந்த பிள்ளை வந்துச்சா பூராச்சும் அவனை கொடுத்துட்டாங்க. இவங்க சுத்தமாயிட்டாங்க. அடுத்தது இவங்க அந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த முதல்ல கல்யாணம் ஆன உடனே அந்த அந்த மன உளைச்சல், அந்த குழப்பம், ஒரு பதட்டம், அந்த பிள்ளைக்கு அது மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஆனா 2வது பிள்ளைக்கு இவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க. கணவன் மணி ஒரு உதாரணம் உடனே அந்த 2வது பிள்ளைக்கு வந்து அது தெளிவா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். ஆனா சந்தோஷமாவும் இருக்கும், கஷ்டமும் படாது. அப்போ இவங்க பெற்றவங்க வந்து பாவம் செய்ய கம்மியா செஞ்சாங்க, இல்ல இது பண்ணல. இதெல்லாம் ஒரு சூட்சம சாதி. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அதுக்குதான் அந்த காலத்துல வச்சு பூரா நல்லா சிந்திச்சு வச்சாங்க. இப்பயா படா வாடா அப்படி என்ன பண்ணி சோதிச்சு பாருங்க. காலங்கள் வந்து அது மாதிரி பெத்த ஆயப்பன யாரும் மதிக்காத அளவுக்கு அவங்க பண்றதா சாமி. இன்னைக்கு ஒரு கணவனை மனைவி மதிக்க மாட்டேன்றான், ஒரு மனைவிய புருஷன் மதிக்க மாட்டான்றான், பெத்தவங்கள புள்ள மதிக்க மாட்டேங்குது, புள்ளையே பெத்தவங்க மதிக்க மாட்டேங்குது, அக்கம் பக்கம் இவங்களை மதிக்க மாட்டேன், இவங்க அடுத்தவங்க. அப்படி எங்க நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க அக்கம் பக்கத்திலே பாருங்க. அப்புறம் எங்க என்ன பண்றது? அப்போ இவன் இதை அனுபவிக்கணும்னு வந்துக்கிறான். அது அப்படிதான் இருக்கு. இப்ப இங்க கேக்குறீங்கல்ல, இது உண்மையான பாடம் பண்றது சொந்த பந்தமே இருக்காது. விட்டு விலைக்கு நின்று பாருங்க, அவங்களுக்கு சொந்த பந்தம் எப்பயுமே இருக்கும். அவங்க எவ்வளவு அப்பா அம்மா நமக்கு இல்லையே, அவங்க எவ்வளவு புருஷன் அழகா இருந்து பொண்டாட்டி நல்லா இருந்து நமக்கு இல்லையே, அவங்க புள்ளி எவ்வளவு அழகா இருந்து நமக்கு இல்லையே, நாம கேட்கலாம் இல்லையே நினைப்போம். அவங்களா கீழே இங்கிருந்து தூரமா பார்க்கும்போது அதான் சொன்னாங்க, கடவுள்கிட்ட நெருங்க எல்லாம் வேலைக்கு போயிடும், எல்லாம் வேலைக்கு தானாவே போயிடும். கடைசி சேர்த்து நீ மட்டும் தான் நிப்ப. அப்போ நாம பரவாயில்ல, பாவத்தை கம்மியா பண்றோம், இல்ல பண்ணல, கடவுள்கிட்ட நெருங்கணும். அவன் வரதுக்கு நம்ம மாதிரி வரது உனக்கு எத்திஜன்னு எடுத்து வருவான்னு தெரியாது. அவனும் வருவான், அவன் முன்னாடி கீழே அனுபவிச்சு வருவான். ஆடி கூடி ஐயா சொன்னார்ல, நான் சுகமா இருக்கிறேன், நான் அடுத்த இதே மாதிரி வாழணும். இந்த புருஷன் நல்லா இருக்க பாருங்க, நான் அடுத்து இருந்து நான் புருஷனாவே வரணும், பொன்னாடியே வரும்னு பேசிக்குவாங்க. ஆனா அவங்க தான் வரமாட்டாங்க. அதே மாதிரியா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது தர்மத்தில் சேருமா கடமையில சேருமா? குடும்பத்துல நிறைய கடமை. இப்ப ஒரு அண்ணன் தம்பி இல்லாம மத்த ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, நம்ம ஒரு உதவி செய்யறோம், அது வந்து கடமை தர்மம் வந்து. இப்போ ஒரு நல்ல யோசிச்சு, அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்லுமா, இதெல்லாம் வந்து கடமை இருக்குது. சாமி நான் மட்டும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறேன், போன ஜென்மத்துல உன் பொண்டாட்டி நீ என்ன தொல்லை பண்ணி நீ பொம்பளையா பிறந்துக்கிறேன்ட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க பொம்பளையா பிறந்து பூரா போன ஜென்மத்துல ஆம்பளையா இருந்து உன் பொண்டாட்டிகளை தொல்லை பண்ணவங்களா நீ பொம்பளையா பிறந்துட்டீங்களா? ஸோ இது என்ன சார் பண்ண முடியும்? அந்த மாதிரி இது அப்போ போன ஜென்மம் இப்ப நடந்துக்குதுன்னு வருதா? போன ஜென்மத்தை நம்ம என்ன பண்ணமோ அதை இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இப்ப நான் சுகமா இருக்கிறேன்னா போன ஜென்மம் யாரையாவது நான் சுகமா பண்ணிட்டு இருந்தேன், சுகமா இருக்கிறேன். இப்ப நான் அடிபட்டுங்கன்னா போன யாரும் அடிபட்டு அடிபட்டுங்கிறேன். இதுதான். அதனால பொம்பளை பார்த்தா கவலைப்படாதீங்க, நம்ம போன என் பொண்டாட்டி சொல்ல போனேன். இப்ப நான் பொண்டாட்டி வசதி இருக்கிறேன்னு வச்சு ஆம்பளை இருக்கிறேன்னா போன ஜென்மத்தில் பொண்டாட்டி அவ்வளவு அவசப்படுறேன்னா இப்ப ஆம்பளை இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நிறைய வீட்டுல வந்து கணவன் மனைவி இப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாலே குரூப் ஃபேமிலி அப்படிங்கிறது. இப்ப
கணவன் மனைவி மட்டும் சேர்ந்து வாழ்ந்த அவன் 2 பேர் இருந்தாலே குரூப் ஃபேமிலிங்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல இருந்த இது மாறுறது காரணம் வந்து பெத்தவங்களா இல்ல பிள்ளைங்களா? கலாச்சாரம் மாறுறது காரணம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் படிக்கும்போது ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ஒரு இதுதான். அது வாங்கி கொடுக்க வசதி இல்லை. நான் வந்து எப்படியோ ரோட்ல வந்து ஒரு வசதியாகி நல்ல ஒரு வசதியான எனக்கு திமிர் வந்துச்சு. எங்க அப்பா இது வாங்கி தரல, என் பிள்ளைங்க நல்லா வாங்கி தரணும்னு நினைச்சேன். என் பிள்ளைங்க நல்லா வந்துச்சா, கடைசியில் வசன பாரு எங்க பொண்ணு என்ன பண்ணுச்சு, எங்க அப்பா சேர்த்து பசி வச்சு. அப்ப யார் காரணம்? எங்க அப்பா மாதிரி ஒரு நோட்டு ஒரு பென்சில் வாங்கி கொடுக்க வச்சுட்டா நம்ம சுத்தி நிற்கும். நாம சௌகரியமா பண்ண பாரு, அது பறந்து போயிடுச்சு. அப்ப யார் செஞ்சு தப்பு? எல்லாம் ஒரு குழந்தையும் தப்பு பண்றதுக்கான பெத்தவங்க தான். அது எந்த ரூபத்துல கெட்டு போனாலும் எது பண்ணாலும் பெத்தவங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் கெட்டு போகுது. சரி, இப்ப அப்படி பெத்தவங்களே காரணம். இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தை வந்து வளருது. அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு சரியில்லை. அந்த குழந்தை வளர்ந்து தப்பு பண்ணுது. அப்ப அந்த தப்பு பண்ணும்போது அதுல கிடைக்கிற பாவங்கள் வந்து குழந்தைய சேருமா இல்ல தப்பா வளர்த்து அப்பா அம்மா சேருமா? இது ஒரு சூட்சமான கேள்வி சார். அதாவது நீ வந்து தப்பா போகணும் உன்னோட விதி. உங்க அப்பா அம்மா தப்பு பண்றாங்கன்னு வைங்க, அதை பார்த்து நீ தப்பு பண்ணி இதெல்லாம் ஆகும் வைக்கணும் அவங்களோட விதி. இப்ப வந்து புத்தக சோகம்னு சொல்லுவாங்க. புத்தக சோகம்னா என்ன? புல் இல்லாம ஆகல. அப்போ இந்த ஒரு புல்ல வந்து இவங்களுக்கு பிறக்கணும், பாதியில சாகணும், அதை துன்பப்படணும் விதி. அந்த சாவர புள்ள வந்து இவ்வளவு நாள் இருக்கணும் பூமியில இருந்து, அந்த பிறந்த அது அவ்வளவு ஆயுசு வாங்கி வந்துருக்குது. அந்த வாய்ந்த ஆயுசு வந்து இவங்க கடை கொடுத்து இது கர்மா கழிஞ்ச மாதிரி அவங்க அனுபவிக்கிற மாதிரி இளைவன் வந்து இப்படிதான் ஒன்று லிங்க் பண்ணி அனுப்புவாங்க. அது வந்து பாவ புண்ணியன்றது அது எல்லாமே ஒன்று லிங்க் காரணகாரியத்தோட தான் நடக்குது. நான் வந்து ஒரு துன்பப்படுறதுக்கு காரணம் வந்து அது ஒரு பொருளா, அது எந்த ரூபம் வேணாலும். இப்ப ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு சொத்து நக்கசமா சொத்துன்னு எல்லாம் எழுது டக்குன்னு காணாம போச்சுன்னா, ஐயோ என் சொத்தெல்லாம் போச்சு, அப்படியே பைட்டி முடிச்சுக்கிட்டா, அப்படியே ஆட்டாடாங்க, அப்படியே போதா. அப்போ இந்த சொத்தாலும் இவன் இப்படி ஆகணும்னு ஒரு விதி. அதே மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துவாங்க, லவ் பண்றதாலும் கூட்டு ஓடியே போயிடும். என் பொண்ணு போச்சு, என் பையன் போச்சுன்னு இருக்கும். அது அவனோட விதி. ஆனா இந்த பேருக்கு எதையும் தாக்காது. ஆனா குடும்பத்துல இருக்கிறவனுக்கு எல்லாமே போச்சு 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 குழந்தைங்க இருக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம குடும்பத்திலயே இருந்துட்டு ஆன்மீகத்திலயே இருக்கிறாங்க. இப்ப சப்போஸ் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம குழந்தை வந்து தப்பு பண்ணாலோ அந்த அந்த பாவம் நமக்கு வந்து இதெல்லாம் அதாவது அது செய்யற பார்த்தா அதான் நமக்கு வராது. இப்ப நம்ம மத்தவங்க வளர்ப்பு சரியில்லை அவனே தப்பு பண்றான். அப்படி கிடையாது. இப்போ உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் உனக்கு வந்துச்சு. இப்ப நீ செய்யற பாவம் நீ தப்பு பண்ணி என்ன பண்ற, அது உன்னோட கர்மம். நீ பெத்துக்கிற பிள்ளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் அதுக்கு போயிடும். உனக்கு மேல போவாது, கீழே தான் போகும். இப்ப பொருளை கீழே போட்டா கீழே வரணும், மேல போகும். பெத்தவங்க கீழே போடுறாங்க, அது கீழே போடுறான், அது கீழே கூட அவன் பிடிக்கிறான், அது கீழே கூட அவன் பிடிக்கிறான். அப்படி தொடர்ச்சி போயினே தான் இருக்கும், மேல எங்கெல்லாம் வராது. இப்ப நம்ம வந்து இந்த பாதைக்கு வந்திருக்கிறோம். கலியுகத்துல கடவுளை நினைச்சாலே புண்ணியங்கிறாங்க. இன்னொன்னு அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த மாதிரி முக்தி அடைறதுக்கு என்ன வழி கேட்கும்போது கிருஷ்ணர் பேர் சொன்னாலும் முக்தி அடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப பேர் சொல்றதுக்கு புண்ணியம் இருக்குதுங்களா? இப்ப அதுக்கே ஒரு புண்ணியம் இருக்கும் போது இப்ப இந்த பாதை வந்து நமக்கு வந்து ரொம்ப பூர்வ கர்மா நமக்கு ரொம்ப இதா இருக்கு. நல்லா இருந்ததுனால தான் வந்திருக்கிறோம். ஆனா அது வந்து நம்ம அப்பா அம்மா செஞ்சதா இருக்கும் இல்ல நம்ம செஞ்சதா இருக்கும். இப்ப எடுத்துங்க, ஒரு 50 வருஷம் இருப்பாங்க, எல்லாரும் ஒரு 2 வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுப்பாங்க. யார் ரெஸ்ட் எடுப்பாங்க? 100 வருஷம் முன்னாடி இருப்பாங்க. விவசாயம் தான் அதிகமா, விவசாயம் பண்ணா பட்டு போடுதுன்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா பாட்டு பாடுவாங்க, என்ன வேணா பண்ணாங்க. அதுக்கு மேல ஒரு முறை சொன்னா போதுன்னாச்சு. இப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அது கால நேரம் மாற மாறும், இவங்க அப்படியே குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுதான் சொன்னாங்க, அந்த பேரையே சொல்லு. 100 பேர் இருக்கிறான், யாரும் ஒரு பேர் சொன்னா ஒரு திரும்பி பார்ப்பான், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் ஒரு பேரா சொல்லுவாங்க, அவங்க ஏத்துக்கிறான். கடவுள் எதுக்குறான்? ஐயோ பரவாயில்ல கூப்பிடுனா யாருன்னா போட்டதில்ல. அப்ப வந்து கோவிந்தா கிருஷ்ணன் எல்லாம் வராது. இப்படி கூப்பிடுறோம்னா வந்துச்சா? அந்த மாதிரி அந்த சரணாகதின்ற நிலைமை யாரும் இல்லை. என்னால முடியும் அப்படி எங்க கடவுள் நினைக்கிறாங்க.
அப்ப நினைக்கல அது அவங்க நினைக்காத வருது அப்படிதான் போகும். பொருள் வேணும்னு நினைச்சா அருள் கை கேட்கலாம். வராது. பொருளா அருளாம். அருள் தான். அப்ப நீ பொருள் எல்லாம் விட்டுற வேண்டியதான். ஆனா பொருளை விட்டா நம்ம எல்லாம் பைத்தியக்காரன் பாக்குறாங்க, சுத்தி இருக்கிறோம். வைத்தியர் எவ்வளவு சுகமா இருக்கிறான் தெரியுமா? வைத்தியர் ஜாலியா எந்த காலம் இல்லா இருக்கலாம். கொலை பண்ணா கூட கேஸ் கிடையாது. ஆமா, அதுதான் கொலை பண்ணிட்டு பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கிறது. நம்ம பொருள் என்ன காசு பணம் இல்ல சாமி, பொருள் அதாவது உலக வாழ்க்கையில பொருள்ன்றது காசு பணம் சொத்து சுகம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆன்மீக வழியில வந்து பொருள்ன்றது விந்து. அது அதான் விந்து விட நொந்து சட்டம் பல பேர் நிறைய சொல்லுவாங்கல்ல. அது போய் ஆனா அது விட 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 எல்லாம் காலி ஆயிட்டு ஒரு சாவர மாதிரி இதெல்லாம் போயிடும். இப்ப அதனால